Morning Moon. வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம கத்தாரில் பொறுத்த வரைக்கும் வில்லாவில் எப்படி ஒரு ஃபார்மிங் பிளான்ட், அதாவது ஒரு பிளான்டிங் வளர்க்குறதுங்கிறது கரெக்டாக அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரையும் நீங்கள் வளர்க்கலாம். அந்த டெம்பரேச்சரில் நீங்கள் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நீங்களே வளர்த்துக்க முடியும். அது என்னமாரி வெஜிடபிள்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தக்காளி, வெங்காயம், மின்ட்டு, பூசணிக்காய், இந்தமாரி வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஈஸியாக இங்கே வளர்க்க முடியும். இதில் கருவேப்பிலை, இந்தமாரி நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம வளர்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அதாவது மக்களே, இந்த 3 மாதம்தான் நம்ம நல்லா பிளான்டிங் பண்ணுறதுக்கான ஒரு சரியான நேரம்னு சொல்ல முடியும். அதாவது இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இது வாழை மரம் மாரி ஒரு பிளான்ட்டு தான். இது என்ன பிளான்ட்டுன்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நம்ம ஒரு வில்லாவில் இருக்கும் போது மட்டும்தான் ஒரு ஃபார்மிங் மாரி நம்மளால் பண்ண முடியும். அந்த ஃபார்மிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இங்கே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரே தக்காளி விதைகள் தான் இங்கே போட்டிருந்தோம். அந்த தக்காளி இந்த டிசம்பர் போட்டது. இப்போ தான் தக்காளி எல்லாமே முளைச்சி தக்காளி காயோடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பழுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னென்னா, இந்த விதைகள்லாம் நான் ஒரு வாட்டியும் வெக்கேஷன் போகும்போது வாங்கிட்டு வந்த விதைகள். இது மட்டும் இல்லை, இங்கேயும் நமக்கு ஃபேமிலி ஃபுட் சென்டராக இருக்கட்டும், பெரிய பெரிய ஹைபர் மார்க்கெட்லேயும் விதைகள் இங்கே கிடைக்கிது. இது எல்லாமே நான் பண்ண ஃபார்மிங் கிடையாது. இங்கே உலைனான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணி உருவாக்குன ஃபார்மிங்னு சொல்லலாம். ஆனால் ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஹாபிஸ் இருக்கும். ஃபார்மிங்கிறது அவங்கவுங்களுக்கு, அதாவது அவங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நேரத்தை வீணடிக்காமல் ஒரு பிளான்ட்டிங்கோ இல்லை ஒரு கார்டனோ உருவாக்கணுன்னா அதுக்கான முயற்சி, அதுக்கான மெனக்கெடுதல், அதுக்கான நேரம் செலவிடுதல், இது எல்லாமே நம்மளோட டிப்ரெஷனை குறைக்கும். அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி கத்தாரில் ஒரு எந்திர லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கும்போது நம்ம இந்தமாரி ஃபார்மிங் பண்ணும்போது நம்மளோட டிப்ரெஷன் லெவலையும் ஸ்ட்ரெஸ் லெவலையும் குறைக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹாபின்னு கூட சொல்லலாம். பாருங்கள், கத்தாரில் கரும்பு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? கரும்பு நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், கரும்பு எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். அதாவது பொங்கல் நாளே நம்ம கரும்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்தமாரி கரும்பே நம்ம கத்தாரில் நம்ம வளர்க்க முடியும். அதாவது மண் தாங்க வரும். மண்ணை நம்ம நல்லா கொடுத்தோம்னா எந்த பிளான்ட்டும் எந்த நாட்டிலையும் நம்ம வளர்க்க முடியுங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது கரும்பு. இந்தமாரி கரும்பு மாரி நம்ம இப்போ நிறைய காய்கறிகளும் நம்ம போட்டிருக்கோம். கோடமிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா பம்கின் சீடு, அதாவது பூசணிக்காய் விதைகள், அதை விதைச்சி இங்கே நிறைய பூசணிக்காவையும் நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ இந்த டெம்பரேச்சர் நல்லா கூலாக இருக்கிறதால தக்காளி விதைகள் நீங்கள் வில்லாவில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடச்சிதுன்னா